சொல்லுவோமே. என்ன சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எல்லாரும் சொல்லுவோமா. என்ன சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்து பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்து ஆனந்தம் ஆனந்தமே அல்ல பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்ல பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே. வேதாகமத்தை என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு என்னவென்றால் எந்த மனுஷனையும் என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். நாம் பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு எந்த மனுஷனையும். அப்ப இந்த வசனத்துக்குள்ளாக நாம் போக போகிறோம். நீங்கள் வாசிக்கிற பொழுது வசனத்தை கவனித்து மறுபடியுமாய் என் பக்கமாய் நீங்கள் திரும்ப வேண்டும். ஏன் என்றால் ஒரு சபையை நடத்துகிற ஊழியக்காரனுடைய கடமை என்ன? இரண்டாவது, ஒவ்வொரு சபை, நம்முடைய சபை மாத்திரமல்ல, உலகம் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறவர்கள், ஒவ்வொரு சபையில சபை பொறுப்பில் இருக்கிற ஊழியக்காரனுடைய கடமை என்ன? சபையில் உள்ள விசுவாசிகளின் கடமை என்ன? கொலோசியர் நிருபம் 1 அதிகாரம் 28-29 வசனத்தை வாசிப்போம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஆகினால தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. ஊழியக்காரனுடைய கடமை முதல்ல என்ன என்பதை குறித்து உங்கள் மத்தியில் அடியான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஊழியக்காரனுடைய கடமை என்ன என்றால் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக அவனை நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம். அறிவித்து நல்ல கவனிக்கணும். எந்த மனுஷனையும், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சபைக்குள்ள வருகிற எந்த மனுஷனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற மக்கள் உள்ள சபைக்குள்ள யார் வந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேறினவர்களாக நிறுத்தும்படிக்கு அந்த ஊழியக்காரன் அவர்களை அபரவிதமாக நடத்த வேண்டிய கடமை ஊழியக்காரனிடத்தில் இருக்கிறது. ஒரு விசுவாசியை அந்த ஊழியக்காரன் எப்படி நடத்த வேண்டும் என்றால் தேறினவனாக நிற்க வேண்டுமா? அவன் தேறினவனாக நிற்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்தே உபதேசம் பண்ணுகிறோம். அப்ப நல்லா கவனிக்கணும். எந்த மனுஷனையும் அப்படி என்றால் படித்தவர்கள், படிக்காதவர்கள், அழகுள்ளவர்கள், அழகில்லாதவர்கள், மேதைகளாய் இருக்கலாம், ஞானிகளாய் இருக்கலாம், அல்லது கொலைக்காரர்களாய் இருக்கலாம், அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளை கொள்ளையடிக்கக்கூடியவர்களாய் இருக்கலாம், அல்லது ரவுடித்தனமான மனுஷர்களாய் இருக்கலாம், மாத்திரமல்ல விபச்சாரம் வேசித்தனத்தில் அகப்பட்டவர்கள் கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளே வருகிற பொழுது அவர்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அவர்கள் தேறினவர்களாக அவர்களை பழக்கிவித்து அவர்களை உருவாக்கி அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமை கண்டு பிரியமாய் வளர்க்க வேண்டிய கடமை ஊழியக்காரனாக என்னிடத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
இந்த கர்த்தர் இந்த கடமை எனக்கு கொடுத்திருக்கிறபடியாலே இந்த கடமையை நான் கட்டாயமாய் நிச்சயமாய் இந்த பூமியில் இருக்கிற பொழுது நான் நிறைவேற்ற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த மனுஷனையும் யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும் சரி, அவன் பெரிய துன்மார்க்கமானவனாக இருந்தாலும் சரி, அவர் ரொம்ப கொடூரமான மனிதனாய் இருந்தாலும் சரி, ஒரு கொடூரமாய் வாழ்ந்த சவுலை தான் தேவன் ரட்சித்து தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக அவனை பவுலாய் கர்த்தர் மாற்றினார். அப்படி மாற்றப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அவ்வளவு தேவ வல்லமை பெற்ற தேவ மனிதனுக்கு பரிசுத்த ஆவியான வெளிப்படுத்தி கொடுக்கிறாரு. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேறினவனாக நிற்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை குறித்து உபதேசம் பண்ணுகிறோம். இந்த உபதேசம் யாருக்காக என்றால் சபைக்குள்ள வருகிற ஒவ்வொரு மக்களுக்கும். நாம் முன்னே சொன்னது போல நம்முடைய சபை ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்க எல்லா கிறிஸ்தவ திருச்சபையில் உள்ள இருக்கிற எல்லா மனுஷர்களையும் விசுவாசிகளையும் தேறினவர்களாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிறுத்தும்படிக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அவருடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு கடமை இருக்கிறது. ஏதோ வந்தேன், ஆண்டவர் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தாரு, அதை நான் செய்துவிட்டு நான் கடந்து போகிறேன் என்று இல்ல. ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனாக இந்த பூமியிலே நான் விளங்க வேண்டுமானால் என் ஆண்டவர் கொடுக்கிற உங்களை சரியாக கர்த்தருக்குள்ளே கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒரு தேறினவர்களாக பைபிள்ல சொல்லப்படுகிறது. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளை யோவான் 1 அதிகாரத்தில் நமக்கு ரொம்ப அறிமுகமான வசனம் 9வது வசனத்தை உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் அவன் யாரு வேண்டுமானாலும் இருக்கலாம், அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகப்பட்ட ஒரு மனிதனாய் இருக்கலாம். நீங்கள் நான் அவனை பாவி என்று எண்ணுவோம், ஆனா கர்த்தர் அந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக்க, அதுவும் மெய்யான ஒளியாக்க. ஏன் அவருக்கு அவ்வளவு பெரிய அழகான மெய்யான ஒளியாக இருந்தார்? இந்த உலகத்துல மெய்யான ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். இந்த உலகத்தில் மெய்யான தெய்வம் ஆண்டவராக இயேசு ஒருவர் மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த பூமியில வேறொரு தெய்வம் இல்லவே இல்லை. ஆகிய ஒரு மெய்யான ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. ஏன் ஒரு மெய்யான ஒளி? ஏன் ஆண்டவருக்கு ஆண்டவர் மாத்திரம் மெய்யான தேவன் என்று சொல்லுகிறார்? அவர் இருந்தவர், அவர் இருக்கிறவர், அவர் வரப்போகிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஆகினால் தான் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேறினவர்களாக அவர்களை வளர்க்க வேண்டும், அவர்களை தேறினவர்களாக நிறுத்துவதற்காக அது ஊழியக்காரனுடைய கடமை. சபையில சில வேலைகள் நடக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் நாலேஜே இருக்காது. ஆனா அவனை ஜெபம் பண்ணி, டேய் இன்றிலிருந்து இந்த சிஸ்டத்தை நீ ஆன் பண்ணி பார்த்துக்கடான்னு சொல்லி கொடுக்குறேன். அவன் தேற வேண்டும். ஜெபிக்க தெரியாத வருவார்கள், அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்து கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர்களை தேறினவர்கள் நிறுத்துவதற்காக ஊழியக்காரங்களை பேர் சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறோம். பைபிள் வாசிக்கவே தெரியாது,
அப்படி வாசிக்க தெரியாதவர்களுக்கு கையில பைபிளை கொடுத்து பைபிளை இப்படி வாசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் அவள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேறினவனாக நிறுத்த வேண்டும். நிறுக்கும்படிக்கு அது ஊழியக்காரனுடைய கடமையாய் இருக்கிறது. ஜெபிக்காதவளை பார்த்து தம்பி இன்றைக்கு ஜெபிக்கலையா என்று கேட்டு ஜெபம் பண்ணுப்பா என்று சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை ஊழியக்காரனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆகினால்தான் இந்த நல்ல நாளில வந்திருக்கிற வாழ்க்கையில உண்மையை சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தின் படி சொல்லுகிற எந்த மனுஷனையும் நம்ம பார்வையில தாங்க இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் ரொம்ப ஹைட்டா இருக்கிறான், இவன் ரொம்ப குள்ளமா இருக்கிறான், இவன் படித்தவன், இவன் படிக்காதவன், இவன் பணக்காரன், இவன் ஏழை என்று வித்தியாசம் பார்க்கிறவர்கள் நாமந்தான். ஆனா ஆண்டவருக்கு வித்தியாசம் இல்லை. ஏன்னா எந்த மனுஷனையும் இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி மெய்யான ஒளியாகிய இயேசு ராஜாதி ராஜாவுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி இருந்த என்னை தான் கர்த்தர் அவர் பிரகாசிப்பிக்கிறவராக என் வாழ்க்கையில வந்து என்ன அவருக்குள்ளே தேரும்படி கர்த்தர் செய்து இன்றைக்கு என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உங்களை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ சொல்லவே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவருக்குள்ள தேர வேண்டும், ஆண்டவருக்குள்ள வளர வேண்டும். நீங்க கிறிஸ்து இயேசுக்குள்ள தேறினவனாக நிறுத்தும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்துவை குறித்த உங்களுக்கு உபதேசம் கொடுத்து வருகிறேன். அன்றைக்கு வந்தமே அதே போல இருக்கக்கூடாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி சபைக்குள்ள வந்தோம், அதே சூழ்நிலை இருக்கக்கூடாது. தேரணும் கர்த்தருடைய வார்த்தையிலே, கர்த்தருடைய அபிஷேகத்திலே, கர்த்தருடைய வல்லமையிலே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே, கர்த்தருடைய சத்தியத்திலே, கர்த்தருடைய அவருடைய பெரிதான கிருபையிலே தேர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க நானும் தேவ பிள்ளைகளை எத்தனை பேருங்க நீங்களும் ஏறினவர்களாக நிற்கிறீர்கள்? விழுந்து போகிறவனை பார்க்கிறோம், ஜெபிக்காதவனை பார்க்கிறோம், சபைக்கும் அவர்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லாதவர்களை பார்க்கிறோம், வேதத்தை வாசிக்காதவர்களை பார்க்கிறோம். என்றைக்காவது கர்த்தருடைய விசுவாசிகள் ஆண்டவருக்குள்ள தேறினவர்களாக நிற்கிறார்களே, அவர்களை என்றைக்காவது நீங்கள் பார்த்தது உண்டா? யோசித்து பாருங்களேன். ஏசப்பா யார் தெரியுமா? உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அந்த ஒளியை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறேன். இன்றைக்கு நீங்களும் எப்படி இருக்க? எந்த மனுஷனையும், இப்ப ஊழியக்காரனுடைய கடமை என்ன தெரியுமா? எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அந்த மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்துவை குறித்தே உங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறேன். வளரணுங்க, சபையை வளரணும். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தது அல்லது சபையில் ஒரு கூட்டம் நடக்கிறது, அப்படி இல்லை. உண்மையா உண்மையா தேரணும். நல்ல கவனிக்க சபையார், ஒரு நாள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் தேர வேண்டும் இன்றைக்கு நினைக்காதீங்க. கர்த்தருடைய அந்த அபிஷேகத்துக்குள்ள தேறினவர்களாக வளர்ந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக. அல்லேலூயா. உங்களை தேறினவர்களாக நிறுத்துவதற்காக என்னை போன்ற ஊழியக்காரர்கள் போராடி பிரயாசப்படுகிறார்கள். இதற்காகவே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், அழைத்தார், முன்குறித்தார், பேசொல்லி அழைத்தார் என்று வேதத்தில் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் தேறினவர்களாக. நீங்கள் வந்து எத்தனை வருஷங்கள் ஆகிறது?
யோசித்து பாருங்க, எத்தனை வருடங்கள் ஆகிறது என் அன்பான தேவ பிள்ளைகளை, எத்தனை வருஷங்கள் ஆகிறது. வருகிற பொழுது இருந்த அந்த அபிஷேகம் இன்றைக்கு இருக்கிறதா? வந்த புதுசுல வேதத்தை வாசித்தீங்க, அது இருக்கிறதா? அன்றைக்கு இருந்த ஓடின ஓட்டங்கள், கர்த்தருக்காக வாழ்ந்த காரியங்கள் இருக்கிறதா? ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. ஏனென்றா தேறினவர்களாய் நிற்கும்படிக்கு உள்ள நீங்கள் நானும் தேர்ச்சியை பெறாதவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். வராத எத்தனை பேருங்க இதெல்லாம் ஒரு பரிசுத்த கிருபை ஆண்டவர் கொடுக்கிற இந்த கூட்டம், இந்த கூடுகை, இந்த பரிசுத்த ஆராதனை நமக்கு ஆண்டவர் ஈவா இலவசமாய் கொடுத்தார். நாம சுமக்க வேண்டிய சிலுவையை அவர் சுமந்தாரு. அவருடைய அருமை நமக்கு தெரியாம நாம சுமக்க வேண்டிய சிலுவையை நாமே சுமந்து நாம செய்த பாவங்களுக்காக நாமே ரத்தம் சிந்திருந்தா அது அருமை தெரியும். ரொம்ப அழகா ஒரு வசனம் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். பிரயோஜனமானவைகள் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்துக்கு மனம் திரும்புவதை குறித்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்து நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எனக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்களுக்கு அறிவித்து விடுகிறேன். உங்களுக்கு கர்த்தருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற வார்த்தையை ஒரு நாள் நான் உங்களுக்கு மறைக்கிறது இல்லை. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க பிள்ளைகளை. நான் ஒரு நாள் உங்களுக்கு அவர் கொடுக்கிற வார்த்தைகளை ஒரு நாள் மறைத்து வைக்காமல் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து வர முடியாத கிருபையை கர்த்தர் கொடுத்து வருகிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் யோசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்து வருகிறாரே, பிறகு ஏன் இந்த வார்த்தைகளிலே நீங்கள் தேராமல் இருக்கிறோம்? 40ஆம் சங்கீதத்திலே 9:10 சொல்லப்படுகிற வாசிக்க கேட்போமே. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. அகல்தான் இங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 20:20 சொல்லப்படுகிறது. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து வருகிறோம். ஆமென். அல்லேலூயா. பிரசங்கித்து உபதேசம் பண்ணி என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு யாருகிட்ட போய் ஜெபிக்கணும்னு தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்கவுங்க இருதயத்துக்கு ஏற்ற ஒண்ணு, தமக்கு பிரியமான எங்கேயாவது ஒருத்தர் கூப்பிட்டு அவங்க கிட்ட. ஆனா ஆண்டவருடைய அவர் தெரிந்தெடுத்து கொடுக்கிற அந்த ஊழியக்காரனுக்கும் அந்த சபை விசுவாசிகளுக்கும் எந்த ஒரு நட்பை இல்லை, ஒரு பரிசுத்த ஆவிக்குரிய ஒரு ஜீவியம் இல்லை. ஏன்? கர்த்தருக்கு பிரியமான ஊழியக்காரன் கடிந்து கொண்டு பிரசங்கிப்பான். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வருகிற ஊழியக்காரன் சோப்பு போடுவான். அப்படி சோப்பு போடுகிற ஊழியக்காரர்கள் நாங்க அல்ல. கர்த்தருக்கு 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 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல சத்தமா, ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய நாம மகிமை கண்டு உமக்குள்ளாய் தேறின ஒரு சபையாய்
இயேசு கிறிஸ்து வருகை அதிக சமீபத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகையில ஒரு சபை தேறின சபையாய் போய் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்பதாங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யோசித்து பாருங்களேன், அங்க அந்த அனுபவம், இங்க சென்னை பட்டணத்தில் இந்த அனுபவம். யோசித்து பாருங்க, எத்தனை பேர் பாஸ்டர் நீங்க வந்து ஜெபிக்கணும், எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கணும், உங்க கடமை நீங்க நிறைவேற்றணும் பாஸ்டர், எனக்குள்ள என் வாழ்க்கைகளை என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சொல்றார். பிரயோஜனமானவைகள் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்து உங்களோடு கூட பேசி வரும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இந்த கொலோசியருக்கு எழுதும் போது இப்படி எழுதுகிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி கர்த்தருடைய புத்தி சொல்லுகிறோம். நல்லவன ஒரு இடத்துல எந்த மனுஷன் தேறினவனாக நிறுத்தணும் கிறிஸ்துவுக்குள்ள. இரண்டாவது, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி. மூன்றாவது சொல்லப்படுது அந்த இடத்துல, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கணும். உங்களை இந்த சபையில அடியேன் என் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த கடமையை நான் நிறைவேற்றாமல் உங்களுடைய சத்தியத்துக்குள்ளே நடத்தாமல் இருப்பேனே. ஆனால் எங்க உங்களுக்கு நிறைவேற்றுகிறார்களோ அங்கே எழுந்து நீங்க என்ன பண்ணலாம்? போகலாம், தாராளமா போகலாம். உங்களை சரியாய் செம்மையாய் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நீங்கள் தேறினவரால் நிற்கும்படிக்கு என் ஊழியக்காரனுடைய கடமை அவர் நிறைவேற்றி வருகிறார் என்கிற அந்த ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் இங்கேயே நிலைத்திருங்கள். இதை விட ஸ்பெஷல், இதை விட அதிகமா நடத்துகிற ஒரு இடமா இருந்தால் நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்? போகலாம், தப்பே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய கடமை. இப்போ விசுவாசிகளின் கடமை என்ன? இந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். இப்போ முதல்ல ஊழியக்காரனுடைய கடமை என்ன? எந்த மனுஷனையும் எந்த விசுவாசியையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேறினவர்களாக அவருக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு அவரையே குறித்து உபதேசம் பண்ணும். அவருடைய கடமை, ஊழியக்காரனுடைய கடமை. விசுவாசிகளுடைய கடமை என்ன? என கவனிங்கள். விசுவாசிகளுடைய கடமை என்ன என்றால், இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொரு விசுவாச கடமை என்ன? தேவ பிள்ளை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். அதான் உங்களுடைய கடமை. வசனத்தை கேட்டுட்டா போதாது. அதுதான் நிருபங்களிலே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவராய் மாத்திரம் இல்லைங்க, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அப்படியே போகிற ஒரு அனுபவம் வரக்கூடாது. இந்த உங்களுக்கு ஒரு கடமை உண்டு. உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வந்திருக்க ஒவ்வொரு சகோதரருக்கும் சகோதரிமார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமை என்னன்னா, தேவ பிள்ளைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நீங்கள் தேறினவர்களாகும்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன கடமை தெரியுமா? நல்ல கவனிக்கணும். வேத தியானம்.
நீங்கள் தேறினவர்களாகும்படிக்கு வேத தியானம் செய்ய வேண்டுமா? அந்த கேட்ட மெசேஜ் வீட்டில் போய் அந்த வேத வசனங்களை வாசித்து தியானிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே கிரியை செய்வாராம். அப்போ தேறினவர்களாக நிற்க முடியும். இரண்டாவது, நீங்க கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஒரு தேறின விசுவாசிகளாய் உன் கடமையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டுமா? அல்லேலூயா. முதல்ல வேத தியானம் தேவை. கேட்ட கர்த்தருடைய வார்த்தையை போய் வசனத்தை வாசித்து இந்த வார்த்தை இவ்வளவு அழகா இருக்கிறது. ஒரு ஊழியக்காரனுக்கு உள்ள கடமையும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசியாக எனக்கும் உள்ள கடமையை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகினால் இந்த வசனத்தை வாசித்து இந்த வசனத்தை தியானிக்கணுமா, அதுதான் தேர்ச்சி பெற முடியும். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது என்ன தெரியுமா? நீங்க கிறிஸ்து இயேசுக்குள்ள தேறினவர்களாகும்படிக்கு ஜெபம் பண்ணணும். ஜெபம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். ஒரு நாளைக்கு விசுவாசிகள் 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். அப்பதான் தேறினவர்களாக மாற முடியும். விசுவாசியில கடமை என்ன தெரியுமா? தேறினவர்களாகும்படிக்கு வேத தியானமும் ஜெபமும் செய்ய வேண்டும். மாத்திரமல்ல, அதுல நிலைத்திருக்க வேண்டிய கடமை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆமென். கொஞ்சம் போராட்டம் வந்துச்சுன்னா ஏசப்பாவுக்கு டாட்டா, சபைக்கும் ஒரு டாட்டா, ஊழியக்காரனுக்கும் ஒரு டாட்டா. ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படி உடனே அதில் நிலைத்திருக்க மாட்டோம். ஐயோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு மாதிரி என்னென்னமோ செய்யுது, என்ன செய்யுது என்ன செய்யுது. ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அப்படியே துவண்டு போயிடுவோம். அப்படி எல்லாமே இழந்துட்டா மாதிரி. ஐயோ இதோட எனக்கு சபை வேண்டாம், ஆண்டவர் வேண்டாம், தேவ பிரசன்ன வேண்டாம், சபை வேண்டாம், ஊழிய வேண்டாம். ஆனால் ஆசீர்வாதம் மாத்திரம் எங்கள் வீட்டில் கொட்டணும். எப்படி கொட்டும்? உன் தலையில கொட்ட போறார். பிறகு நடக்க போது தேசப்பா வரப்போகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அவர் வரும்போது நீங்கள் நானும் வெட்கமடையாதபடிக்கு ஏறினவர்களாக, எந்த பாடுகள், எந்த போராட்டங்கள், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவைகளை நிலைத்திருக்க கூடியவர்களாக அவங்க தான் தேறினவர்கள். என்ன குழப்பங்கள் தேசத்தில் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் நான் என்னுடைய வாஞ்சை, ஆண்டவர் எனக்கு உபதேசம் பண்ணின அவருடைய வார்த்தையின்படி நான் கர்த்தருக்குள்ளே தேறினவனாக, அவருக்கு பிரியமானவளாக நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. மூன்றாவது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே விசுவாசிகளே உங்க கடமையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் தேறினவர்களாகும்படி சுவிசேஷம் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். ஏன் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்? எந்த மனுஷனையும், இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அது மெய்யான ஒளி. அல்லேலூயா. நான் அப்படித்தான் இருந்தேன். என்னை ஒருவனும் மதிக்கவில்லை, என்னை தேடி ஒருவர் வரவில்லை, என் சொந்த பந்தங்கள் என்னை தேடி வரவில்லையா, என் சொந்த பந்தங்கள் குடும்பம் தேடி வரவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளை அனுப்பி என்னை ரட்சித்தாரே, என்னை மகிமையின் அபிஷேகத்தால் நிரப்பினாரே, என்னை ஆசீர்வதித்தாரே. அதனால நான் இப்ப ஆண்டவருக்காக தேறினவனாக, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேறினவனாக நான் வாழ்ந்து அவருக்குள்ள நிலைத்திருந்து அவருடைய சுவிசேஷத்தை, நற்செய்தி பணியை செய்கிறவர்களாக. எத்தனை ஒவ்வொருவரை நீங்க எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தி இருக்கிறீர்கள் இந்த ஆண்டுல? எத்தனை நபர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறீர்கள்?
ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். இது பைபிள் சட்டம், இது கர்த்தருடைய கட்டளை. எல்லா மனுஷருக்கும் உபதேசம் செய்ய வேண்டிய கடமை விசுவாசிகளிடத்தில் இருக்கிறது. ஆகினாலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் நான் தேறினவனாக தேறினங்க வளரணும். தேறினோம், தேறி வளரணும். அப்பதாங்க ஒரு அபிஷேக ஆசீர்வாதம். சுவிசேஷம் சொல்லணும். அல்லேலூயா, ஆமென். உங்களை தேடி வருவதற்கு என் ஆண்டவர் ஒருவர் அனுப்பினாரு. உங்களை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் வெளிப்பட்டாரு. சுவிசேஷத்தை அறிவிக்கணும் பிள்ளைகளை, சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நான்காவது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேறினவர்களாக உங்க கடமையை நிறைவேற்ற வேண்டும். 1 வேத தியானம், 2 ஜெபம், 3வது சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று உலகத்தில் போய் அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 4வது, நற்கனி தரக்கூடியவர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்போம். 4வது, நற்கனி தருகிறவர்கள் தான் தங்களுடைய கடமையை நிறைவேற்றுகிற விசுவாசிகள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேறினவர்கள். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்க நல்ல கவனிக்கணும். நற்கனிகளை தரக்கூடியவர்கள் தான் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேறினவர்கள், கடமையை நிறைவேற்றுகிற விசுவாசிகள். நற்கனி எப்படி கொடுக்க வேண்டும்? அதே 1ஆம் அதிகாரம் கொல்லோசியர் நிருபம், அந்த 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமே. சகலவித நற்கிரியைகளுமாக்கிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள. எவ்வளவு அழகான வார்த்தை! கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். நற்கிரியைகளில் கனி கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை பேருங்க நல்ல கனிகளை கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர்? அங்க சொல்லப்படுகிற வார்த்தை சகலவித நற்கிரியைகளுமாக்கிய. நல்ல கிரியைகளில கனி, நல்ல கிரியைகளில கனி தந்து அவங்க தான் தம்முடைய கடமையை நிறைவேற்றுகிற விசுவாசிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வந்திருக்கிற இந்த பரிசுத்த இந்த ஆராதனையில தேவனுடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிகள், உங்க கடமையை நீங்க நிறைவேற்றணும். ஊழியக்காரன் அவருடைய கடமை நிறைவேற்றுகிற பொழுது அங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பலத்த அற்புதங்களும் பலத்த செய்கைகளையும் நடப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் உங்கள் நல்ல கிரியைகளிலே கனி கொடுக்கிறீர்கள்? நல்ல கிரியைகளிலே யோசித்து பாருங்க. நற்கிரியைகளிலே கனி கொடுக்கணுமா? நம்முடைய கிரியைகள் அது கர்த்தருக்கு முன்பாக அது நல்லதா இருக்கணும். நீங்க ஜெபிக்கணும். எப்படி? ஆண்டவரே, என் கிரியைகளிலே நீர் பிரியப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய கிரியைகள் உமக்கு முன்பாக உகந்த வாசனையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சபைக்கு வருகிறது பெருசல்ல. எவ்வளவு வருஷம் நீங்க விசுவாசியா இருக்கிறது பெரிதல்ல. கொஞ்ச காலமோ அநேக காலமோ விசுவாசி அது பெரிதல்ல. கர்த்தருக்குள்ள நாம் எப்படி இருக்கிறோம்
என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கடமையை இந்த சபையில நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் அல்லேலூயா. உங்க வீடுகள் தோறும் உபதேசம் பண்ணுவதற்கு நாங்கள் எப்போதும் ஆயத்தமா இருக்கிறோம். நீங்கள் எப்போதும் தேறினவர்களாய் வாழும்படிக்கு என் கடமையை கிறிஸ்து இயேசுக்குள்ள அனுதினம் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஆயத்தத்தோடு கூட காணப்படுகிறோம். அதை கேட்கிற நீங்கள் உங்க கடமையை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல விசுவாசிகளாக, நல்ல கிரியைகளிலே கனி தரக்கூடியவர்களாக இருந்தா நிச்சயமா சொல்லுகிறேன், இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி சிங்க குட்டிகள் பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆனா நீ கர்த்தருக்குள்ள தேராத பட்சத்துல, கர்த்தருக்குள்ள நல்ல கிரியைகளை கனி கொடுக்காதவா இருப்போமானா தேவனுடைய நன்மை எப்படி அனுபவிக்க முடியும்? யோசித்து பாருங்க. இந்த சபையில் எனக்கு ஒரு கடமை உண்டு. நான் இதை நிறைவேற்ற மறந்துட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்றால் யாரும் எந்த இடத்துல இருக்கக்கூடாது. எல்லாம் சபைக்குள்ள வந்து நம்முடைய கடமையை கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவேற்றி ஆகணும். ஆராதனைகள் ஜபங்கள் முடிந்து வீட்டுக்கு போகிற பொழுது, அலுவலகத்துக்கு படிக்கிற இடங்களில் போகிற பொழுது, நீங்க எல்லா இடத்திலும் தேறினவனாக, யாருக்குள்ள? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேறினவனாக, கிறிஸ்து இயேசுக்குள்ள தேறினவர்களாக, நல்ல வேத வசன வேதத்தை தியானிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் அன்பெடுத்து சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக, நல்ல பழக்க வழக்கங்களிலே கனி தரக்கூடியவர்களாக நாம் நடக்க வேண்டும். வேலைக்கு போகிற இடங்களிலே, ஸ்கூல் காலேஜுக்கு போகும்போது அங்க போயிட்டு நான் சபைக்கு வரும்போது நல்ல கிரிகளை கொடுக்கிறது. ஆனா காலேஜ் என்னடா மச்சான் எப்படிடா இருக்கிற, இந்த காரியம் உனக்குள்ள வரவே கூடாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சபையை விட்டு வெளியே போயிட்டாலே அப்படியே பரன்னு பறந்து போயிடுறோம்ல எல்லாருமே. சபையில் இருக்கும்போது பார்த்தா என்ன போல ஆளே கிடையாது. பாருங்களை முகங்களை பாருங்க, எத்தனை முகம் எம்பிட்டு அழகா. இந்த பூனையும் பால் குடிக்குமா? குடிக்குதே. உப்பு தின்னவன், உப்பு தின்னவன், சத்தமா சொல்லுங்க, உப்பு தின்னவன். நல்ல சத்தம், உப்பு தின்னவன். இப்ப நீங்க சொல்லுங்க, உப்பு தின்னா அது பக்கத்தில் அப்படி பிடிச்சி சொல்லுங்க, நீங்க உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிப்பீங்க. சொல்லுங்க பாப்பா. அம்மா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். ஆமென். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, பக்கத்தில் கரங்களை பிடிங்க பாப்போம், எல்லாரும் பிடிங்க. உப்பு தின்னடாதரா டேய் பாவி. சொல்லுங்க சகோதரி, அப்பா சொல்லுங்க, அக்கா உப்பு தின்னாதீங்க அக்கா, நீங்க தண்ணி குடிக்க அப்படி தான் வந்துடுங்கக்கா. சொல்லுங்க வாலிபரன் சொல்லு, டே பாவி உப்பு தின்னாதடா, நீ தண்ணி குடிப்படா. அல்லேலூயா. தண்ணி குடிக்க வேண்டிய நேரத்தில் நிறைய தண்ணி குடிப்போம். டாக்டர்னு சொல்லிடுவாங்க, நீ தண்ணியே குடிக்கக்கூடாது, ஒரே ஒரு மூடியில் தான் குடிக்கும். அந்த நிலமெல்லாம் நமக்கு வரணுமா? வரணுமா? மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவர் சொல்கிற தலையாடணும் வரக்கூடாது. அது எவ்வளோ மோசம் தெரியுமா? 3 லிட்டர் தண்ணி குடித்தவன் நான். டாக்டர் ஒரே ஒரு மூடிடே, ஒரு நாளைக்கு 400 மில்லி லிட்டர் தண்ணி தாண்டா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. என்ன ஆகும்ல, மில்லிகிராம் தண்ணி. அல்லேலூயா. கரங்களை ஓய்த சொல்லுங்க, அது வேண்டாம் ஆண்டவரே, நான் உமக்குள்ள தேறினவனாக, உமக்குள்ள தேறினவ சபையாக, வேத தியானத்தை செய்யக்கூடிய ஒரு தேறின சபையாக, விசுவாசியாக, ஜெபிக்கிற ஒரு விசுவாசியாக, இயேசுவுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற விசுவாசியாக, என்னுடைய கிரியைகளில் நல்ல கனியை உமக்கு தரக்கூடிய விசுவாசிகளை மாற்றோம். கரங்களை